வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து மைசூர் போண்டா இல்லைன்னா மைசூர் பஜ்ஜி. ஸோ வாங்க அந்த மைசூர் போண்டா செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து நான் மெஷரிங் கப்பில் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட வந்து கிறிஸ்பினஸ்க்காக வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம இதில். அப்புறமா வந்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 இன்ச்சு சைஸ் அளவுக்கு இஞ்சி வந்து தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மாவில் வந்து கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 கப் மைதா மாவுக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் புளிச்ச தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம போண்டா. இப்போ வந்து நல்லா தயிரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து இது வந்து மாவை வந்து நம்ம கெட்டியாக வந்து கரைச்சிக்கணும் நம்ம. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேருங்க. ரொம்ப டக்குன்னு எடுத்தோன்னே தண்ணி சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து கெட்டியாக நல்லா வந்து நம்ம போண்டா போடுற மாவு பதத்துக்கு வந்து நல்லா கலந்து விடுங்க. கட்டிலாம் இல்லாமல் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்க, நல்லா திக்காக இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க, கலந்து விடுங்க. ஸோ நீங்கள் வந்து சுத்தமான கை வச்சு கூட மாவை வந்து நல்லா வந்து கலந்து விடலாம். இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும் நம்ம பேட்டரோட கன்சிஸ்டன்சி. ஸோ அவசரப்பட்டு டக்குன்னு நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, நல்லா திக்காகவே இருக்கணும். ஸோ நல்லா கையாக வச்சு நல்லா இந்த மாதிரி திக்காக செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போண்டா சுட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து கெட்டியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இது மூடி போட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு வந்து நம்ம மாவை வந்து நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம போண்டா எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சூடான எண்ணெய் கடாயில் போட்டு நம்ம சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா பெருசாக கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு சைஸ் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சைஸில் வந்து பொரிச்சிக்கலாம். பாருங்கள், அது போட்டோடனே டக்குன்னு வந்து ரேஸ் ஆகுது, உப்போம். ஸோ அதனால் வந்து நான் சின்ன சின்னதாக போடுறேன். ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் நம்மளுக்கு எண்ணெயில். ஸோ இது வந்து நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமாக வந்து ஈவனாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், சூப்பராக அருமையான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. நம்ம போண்டாலாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கலர்லாம் சூப்பராக ஈவனாக இருக்குது, பொன்னிறமாக. வாங்க நம்ம போண்டாவை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான புசு புசுன்னு மைசூர் போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது. இது வந்து நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலே நல்லா அருமையான டேஸ்ட் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.